Dear students, today plus 2 mathematics unit number 6 applications of vector algebra. ஸோ இதில் ரீகால் என்ன அப்படின்னாக்கா பேசிக் கான்செப்ட்ஸ் தான். என்ன ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் உண்டான ஃபார்மில் என்னென்னு தெரியும். டாட் ப்ராடக்ட் உண்டான ஃபார்மில் வந்து மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா. சிமிலர்லி ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் டெஃபினேஷன் வந்து மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் தீட்டா என் கேப். புரியுதா? நெக்ஸ்ட் டாட் ப்ராடக்ட் ஜீரோனாக்கா ஆன்சர் ஜீரோ, கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோனாக்கா அந்த ரெண்டு வெக்டர் வந்து பர்பெண்டிகுலர் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 6.1லேருந்து நம்ம என்ன பண்ண ப்ரீவியஸ் கிளாஸில் சில ஆன்சர்ஸ்லாம் பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ டுடே we are going to discuss exercise 6.1 remaining sums, that is 1 sum number 1 2 3 4 5 6 7 8. okay. Exercise 6.1 question number 1. Prove by vector method if a line is drawn from the center of a circle to the midpoint of a chord, then the line is perpendicular to the chord. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சர்க்கிளில் ஒரு கார்டு ஒன்று வரைகிறோம். அந்த கார்டுன்றது இடத்துல ஏபி ஒரு கார்டு ஒன்று வரைகிறோம். அந்த கார்டில் மிட் பாயிண்ட் இருக்கிற, தட் இஸ் த பாயிண்ட் வந்து சி. அந்த சின்ற பாயிண்ட்ல வந்து சர்க்கிளோட சென்டருக்கு என்ன செய்யணும், ஒரு லைன் வரைகிறோம். புரியுதா? ஸோ இப்போ வரைஞ்ச பிறகு இந்த கார்டு இருக்குது இல்லையா, அது சிஓன்ற லைனுக்கு பர்பெண்டிகுலர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், இந்த தியரத்தில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே பாருங்க, லெட் ஓன்றது சென்டர் ஆஃப் த சர்க்கிள், ஏபின்றது கார்டு அண்ட் ஓன்றது ஆர்ஜின் நான் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஓஏ ஈக்குவல் டு ஓபி, ஏன்னா அது வந்து ரேடியஸ், சர்க்கிளோட ரேடியஸ் ஓஏ ஓபி இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ ஈக்குவல் ஏ வெக்டார், பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி ஈக்குவல் பி வெக்டார். அதாவது ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஓபி வெக்டார் ஈக்குவல் பி வெக்டார். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கார்டு ஏபியில் சி இன்டு மிட் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அப்போ பொசிஷன் வெக்டார் ஆஃப் சி இஸ் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டிவைட் பை 2, ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டிவைட் பை 2. இதை எழுதிருக்கிறேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த கார்டு தானே அந்த லைனுக்கு வந்து பர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த கார்டை வந்து என்னென்ன ஏபி வெக்டார்னு எடுத்துக்கிறேன், அந்த லைன் வந்து நம்ம சிஓ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு டாட் பாட் எடுக்கிறப்ப ஆன்சர் ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம எடுத்துன ப்ரூஃப் வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ டாட் பாட் எடுக்கணும் பாருங்க, ஏபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி வெக்டார் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஏபி வெக்டார் ஈக்குவல் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஸோ ஓபி வெக்டார் நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதிருக்கிறோம், என்னென்ன பி வெக்டார்னு எழுதிருக்கிறேன், மைனஸ் ஏ வெக்டார் போட்டேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஓசி வெக்டார் தான் நம்ம இங்கே எழுதிருக்கோம், ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டிவைட் பை 2. அதெல்லாம் நம்ம இங்கே ஃபில் பண்ணிட்டு இப்போ டாட் பாட் எடுக்கிறோம். 1/2 முன்னாடி வந்தது, இது பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். இது நம்ம பி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார்னு கூட எழுதலாம். ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது அப்படின்னா, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதனால தான் 1/2 ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கிறேன். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் பாருங்களேன், பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். அதாவது ஓஏ ஈக்குவல் டு ஓபி, ரேடியஸ் ஃப்ளூரல் ஃபார்ம்ல ரேடியன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கிட்ட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வந்து 0 ஆகிடும். ஹென்ஸ் த ப்ரூஃப். ஓகே. கொஸ்டின் நம்பர் 2. ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் தட் த மீடியன் டு த பேஸ் ஆஃப் அன் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் இஸ் பர்பெண்டிகுலர் டு த பேஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள்னா ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஏதாவது ரெண்டு பக்கங்கள் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, ஏபி என்ற சைடும் ஏசி என்ற சைடும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இது பி வெக்டார், இது என்னது சி வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட் ஹியர் பார்த்தீங்கன்னா ஏ வந்து நான் ஆரிஜின் எடுத்துக்கிறேன். இங்கே ஏபிசின்றது ஐசோசலஸ் ட்ரையாங்கிள். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே இல்லை, இதில் ஏடின்றது மீடியன். ஸோ இந்த மீடியன் பிசிக்கு பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ ஏடி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ ஏ ஆரிஜின் அப்படின்னு எழுதிட்டோம். அப்போ பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி ஈக்குவல் ஏபி வெக்டார் ஈக்குவல் பி வெக்டார், பொசிஷன் வெக்டார் ஆஃப் சி ஈக்குவல் ஏசி வெக்டார் ஈக்குவல் சி வெக்டார். நெக்ஸ்ட் டின்றது மிட் பாயிண்ட் தெரியும் நினைக்கிறேன். மீடியன் என்ன மீனிங்னா, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டை இணைக்கக்கூடிய கோடு. புரியுதுங்களா? அதுதான் என்னன்னு பேர் வந்து மீடியன் அப்படின்னு பேர். அதாவது பிசியில் மிட் பாயிண்ட் டி, இந்த டிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏவுக்கு நம்ம ஒரு லைன் வரைஞ்சா அதான் அது மீடியன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ டின்றது மிட் பாயிண்ட்டுங்கிறப்ப என்ன வரும் பாருங்க, பொசிஷன் வெக்டார் ஆஃப் டி ஈக்குவல் ஏடி வெக்டார் ஈக்குவல் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைட் பை 2. இங்கே ஏ ஆரிஜின்றதுனால தான் இங்கே என்ன வருது, ஏன்னு போடுறோம்.
சப்போஸ் ஓ ஆரிஜினா இங்கே ஓபி ஓசி ஓடின்னு எழுதுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நவ் பிசி வெட்டார் ஈக்குவல் ஏசி வெட்டார் மைனஸ் ஏபி வெட்டார், ரைட் தானே? ஏன்னா ஏ ஆரிஜன் எல்லாத்திலும் புரிஞ்சுக்குங்க. சப்போஸ் ஓ ஆரிஜினா ஓசி மைனஸ் ஓபின்னு எழுதுவாங்க. ஏ ஆரிஜின்றதுனால ஏசி வெட்டார் மைனஸ் ஏபி வெட்டார்னு எழுதுறோம். புரியுதா? ஸோ ஏசி வெட்டார்ன்றது சி வெட்டார் மைனஸ் ஏபி வெட்டார்ன்றது பி வெட்டார். இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பர்பண்டிகுலர் ப்ரூவ் பண்ண சொன்னால டாட் டாட் 0. அப்போ ஏடி வெட்டார் டாட் பிசி வெட்டார் எழுதுறோம். ஈக்குவல் வாட் இஸ் ஏடி வெட்டார்? பிடி வெட்டார் பிளஸ் சி வெட்டார் டிவைட் பை 2 டாட். ஸோ வாட் இஸ் ஏபி வெட்டார்? சி வெட்டார் மைனஸ் பி வெட்டார் எழுதியிருக்கணும் பாருங்க. அடுத்து 1/2 முன்னாடி எடுத்தேன். இது பி பிளஸ் சி, இது சி மைனஸ் பின்னு. ஸோ இந்த பி பிளஸ் சியை நம்ம சி பிளஸ் பின்னு கூட எழுதிக்கலாம், தப்பில்லை. அப்போ நீங்கள் சி வெட்டார் பிளஸ் பி வெட்டார் டாட் சி வெட்டார் மைனஸ் பி வெட்டார் ஆன்சர் என்ன வரும்னா சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது 0. ஏன் 0 சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல டிஃபைன் பண்ணியிருக்கோம், பி ஈக்குவல் டு சின்னு எடுத்துட்டோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0. புரியுதுங்களா? பி ஈக்குவல் டு சினா இந்த பக்கம் ஸ்கொயர் அந்த பக்கம் ஸ்கொயர், அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர், அதனால தான் ஆன்சர் என்ன வருது? 0. அப்போ இதில் என்ன தெரியுது? ஏடி வெட்டார் டாட்டு பிசி வெட்டார் ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஏடி வெட்டார் பர்பண்டிகுலர் பிசி வெட்டார், தட் இஸ் ஏடி பர்பண்டிகுலர் பிசி, ஹென்ஸ் த ப்ரூஃப். தேர்ஃபோர் என்ன இதில் நம்ம படித்தோம் அப்படின்னா, the median to the base of an isosceles triangle is perpendicular to the base. இதுதான் ரிசல்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. Prove by vector method that an angle in a semicircle is a right angle. அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் முக்கோணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான கணக்கு தான், 3 மார்க் கொஸ்டின். தியரியில் நீங்கள் படிக்கிறது நம்ம எல்லாமே தியரி சம்ஸ் தான். பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இது ஒரு செமி சர்க்கிள் அப்படின்னா அரை வட்டம். இதில் ஏபின்றது டயாமீட்டர், ஓன்றது சென்டர் ஆஃப் த சர்க்கிள், சின்றது எனி பாயிண்ட். இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? இணைக்கிறோம். பாருங்கள், ஏலேருந்து சி கோடு போட்டிருக்கோம், சிலேருந்து பி கோடு போட்டிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 90 டிகிரின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் 90 டிகிரி ஆர் பை பை 2 ப்ரூவ் பண்ணுறோம்னா இந்த கொஸ்டின் வந்து ஓவர். பார்த்தீங்கன்னா இந்த கோட் நம்ம இங்கே கூட வரையலாங்கண்ணா. அதாவது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. அரை வட்டத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரையுங்க. அது என்னவா இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். இது ப்ரூஃப். புரியுதா? அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். பாருங்கள், ஓன்றது சென்டர் ஆஃப் த செமி சர்க்கிள், இட் ஏபிபி தி டயாமீட்டர், சிபி எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள், கன்சிடர் ஓ அஸ் த ஆரிஜின். இது வரைக்கும் கதை தான். தென் இங்கே பாருங்களேன், ஓசி ஓபி ஓஏ எல்லாம் ரேடியை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்க்க பாருங்க, ஓஏ ஈக்குவல் ஓபி ஈக்குவல் ஓசி, இதெல்லாம் எதிர்க்க ரேடியை. ஓஏ ஈக்குவல் டு ஓபி, ஓஏவும் ஓபியும் ஈக்குவல் தான், பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அப்போ ஓஏ வெட்டார் ஈக்குவல் மைனஸ் ஓபி வெட்டார். இந்த வெட்டாரில் எழுதுறப்ப என்னவா இருக்குன்னா வந்து ஒன்று மைனஸாக இருக்கும். ஏன்னா இது இந்த பக்கம் போது இந்த பக்கம் போது, ஆனால் ரெண்டுமே ஈக்குவல். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் தென் சிஏ வெட்டார் ஈக்குவல் CA வெட்டார் ஈக்குவல் CO வெட்டார் பிளஸ் OA வெட்டார், அதை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் சிமிலர்லி CB வெட்டார் ஈக்குவல் CO வெட்டார் பிளஸ் OB வெட்டார். ஸோ இந்த ஓபிக்காக என்ன சொன்னாங்கிட்ட இங்கே என்ன இருக்குது, இதை நம்ம OA வெட்டார் ஈக்குவல் மைனஸ் OB வெட்டார்னு எழுதிக்கிறேன். ஸோ OB வெட்டார் ஈக்குவல் நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் OA வெட்டார்னு எழுதிக்கலாம். அதுதான் இங்கே எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இங்கே செமி சர்க்கிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செமி சர்க்கிள் அமையக்கூடிய கோணம் வந்து ரைட் ஆங்கிள் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏசின்ற சைடும் பிசின்ற சைடும் பர்பண்டிகுலராக இருந்தால் தான் இங்கே 90 டிகிரி வரும். அப்போ ஏசி வெட்டார் டாட்டு பிசி வெட்டார் நம்ம எழுதுறோம். அதான் எழுதுறோம் பாருங்க, சிஏ வெட்டார் டாட்டு சிபி வெட்டார்னு போட்டிருக்கேன் ஈக்குவல் டு. ஸோ வாட் இஸ் சிஏ வெட்டார், அதாவது இந்த டாட் பட் 0 வந்துச்சுன்னா ப்ரூஃப் கம்ப்ளீட். அதான் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ சிஏ வெட்டார் என்ன எழுதிருக்கோம், CO வெட்டார் பிளஸ் OA வெட்டார் டாட். ஸோ வாட் இஸ் சிபி வெட்டார், CO வெட்டார் மைனஸ் OA வெட்டார் எழுதிட்டுனா, ஸோ அப்போ என்ன வரும், மாலஸ் ஆஃப் CO வெட்டார் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாலஸ் ஆஃப் OA வெட்டார் த ஹோல் ஸ்கொயர். ரெண்டுமே ஈக்குவல். புரியுதுங்களா? பாருங்களேன், OC ஈக்குவல், அது பேர் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, OB ஈக்குவல் OAன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இது ஈக்குவல், தர்ஃபோர் நம்ம ஆன்சர் வந்து 0. அப்போ CA வெட்டார் டாட் CB வெட்டார் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. அப்போ வாட் இஸ் த மீனிங், CA பர்பண்டிகுலர் CB. புரியுதுங்களா? பாருங்க, அதான் இருக்கேன், CA வெட்டார் பர்பண்டிகுலர் CB வெட்டார், தட் இஸ் ஆங்கிள் ACB ஈக்குவல் 90 டிகிரி அல்லது பை பை 2. Therefore, angle in a semicircle is a right angle. Angle in a semicircle is a right angle. Hence, proved. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான. ஓகே, ஸோ புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். செமி சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இந்த CA வெட்டார் டாட் CB வெட்டார் டாட் பட் எடுத்த ஆன்சர் 0 வந்துச்சுன்னா ஆங்கிள் ACB 90 டிகிரி
அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரூஃப் நேரத்தை கம்ப்ளீட். ஓகே. Question number 4. Prove by vector method that the diagonals of a rhombus intersect each other at right angles. என்ன மீனிங் தமிழில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சாய் சதுரத்தினோட மூலை விட்டங்கள் மீட் பண்ணுற பாயிண்ட்ல வந்து 90 டிகிரி வரும்ன்றது தான் விஷயமே. ஓகே. அப்போ ஒன்றுமே இல்லை, ஏசின்ற டயகனலுக்கும் பிடின்ற டயகனலுக்கும் டாட் பட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் 0 ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தியரம் ஓவர், அவ்வளோதான். ஸோ ராம்பஸ்னா ஆல் சைட்ஸ் ஆர்னா அது ஈக்குவல், அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்போ ஏபிசிடி ராம்பஸ்னா என்ன இருக்கு பாருங்க, ஏபி ஈக்குவல் பிசி ஈக்குவல் சிடி ஈக்குவல் டிஏ, அதை நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்க, லெட் ஏபிசிடி பி ராம்பஸ், லெட் ஏபி வெட்டார் ஈக்குவல் ஏ வெட்டார், பிசி வெட்டார் ஈக்குவல் பி வெட்டார். அப்போ ஏசி வெட்டார் ஈக்குவல் ஏபி வெட்டார் பிளஸ் பிசி வெட்டார், புரியுதுங்களா? திஸ் இஸ் ஈக்குவல் ஏ வெட்டார் பிளஸ் பி வெட்டார். ஓகே. நெக்ஸ்ட் சிமிலர்லி பிடி வெட்டார் ஈக்குவல் பிசி வெட்டார் பிளஸ் சிடி வெட்டார். நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இது ஏபி வெட்டார் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குது பாருங்க, சிடி வெட்டாருங்கிறப்ப இந்த டைரக்ஷன் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் தான், பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால தான் என்ன செஞ்சிருக்கேன், அந்த இடத்துல மைனஸ் போட்டு ஏ வெட்டார் எழுதிருக்கிறேன், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ டயகனல் எழுத வேண்டாம். now AC வெட்டார் டாட் BD வெட்டார் ஈக்குவல், ஸோ வாட் இஸ் AC வெட்டார் A வெட்டார் பிளஸ் B வெட்டார் டாட், ஸோ வாட் இஸ் BD வெட்டார் B வெட்டார் மைனஸ் A வெட்டார், புரியுதுங்களா? ஸோ இதை நீங்க டாட் பாட் எடுத்தீங்கன்னா B ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் கிடைக்கும், ஆன்சர் ஆயிடும் 0. பாருங்களேன், மாலஸ் ஆஃப் B வெட்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் A வெட்டார் தான். hence the diagonals of a rhombus bisect each other at right angles அப்படின்னு தேர்த்த முடியும். ஏன்னா டாட் பாட் எடுக்கிறப்ப ஆன்சர் என்ன வருது, 0 வருதுன்னா அப்போ ஏசியும் பிடியும் பர்பண்டிகுலர்னு அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? அப்போ hence the diagonals of a rhombus bisect each other at right angles அப்படின்றது ரிசல்ட். ஓகே. Question number 5. Using vector method prove that if the diagonals of a parallelogram are equal then it is a rectangle. இந்த ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள் தான். ஏபிசிடின்றது ஒரு parallelogram எடுத்துக்கிறோம், அந்த parallelogramல diagonals ஈக்குவல் அப்படிங்கிறப்ப அந்த ஏபிசிடி ரெக்டாங்கிள், இதான் தேரம், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏபி வெட்டார் ஈக்குவல் ஏ வெட்டார் அண்ட் பிசி வெட்டார் ஈக்குவல் டு பி வெட்டார். ஹியர் ஏபி ஈக்குவல் டு டிசி, ஏபி எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதுதான் டிசி, பிசி ஈக்குவல் ஏடி தெரியும் நினைக்கிறேன். parallel opposite sides are equal. Here AB வெட்டார் ஈக்குவல் மைனஸ் டிசி வெட்டார் எழுதுறேன் பாருங்க, டைரக்ஷன் பாருங்க, இது இப்படி போகுது, அது இப்படி அந்த ஆரோ மார்க்னதுனால தான் AB வெட்டார் ஈக்குவல் மைனஸ் டிசி வெட்டார். அப்போ டிசி வெட்டார் ஈக்குவல் மைனஸ் ஏபி வெட்டார்னு எழுதலாம். சிமிலர்லி பிசி வெட்டார் ஈக்குவல் மைனஸ் ஏடி வெட்டார். நெக்ஸ்ட் ஏசி வெட்டார் ஈக்குவல் டயகனலுக்கு ட்ரையாங்கல்லா ஏபி வெட்டார் பிளஸ் பிசி வெட்டார், தென் ஏ வெட்டார் பிளஸ் பி வெட்டார். சிமிலர்லி பிடி வெட்டார் ஈக்குவல் பிசி வெட்டார் பிளஸ் சிடி வெட்டார், பிசி வெட்டார்ன்றது பி வெட்டார். நெக்ஸ்ட் ஏபி வெட்டார் ஏ வெட்டார், சிடி வெட்டார் ஈக்குவல் மைனஸ் ஏபி வெட்டார்னு எழுதிருக்கிறோம், புரியுதுங்களா? இதோ பாருங்க, அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே மைனஸ் ஏ வெட்டார்னு இருக்கிறேன். கிவன் தட், கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க, டயகனல்ஸ் ஆஃப் ஏ parallelogram ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த parallelogram டயகனல்ஸ் என்னென்ன, ஏசி பிடி, அது ஈக்குவல் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணால் வாட் இஸ் ஏசி வெட்டார் ஏ வெட்டார் பிளஸ் பி வெட்டார், அதை எழுதி ஸ்கொயர் ஈக்குவல் வாட் இஸ் பிடி வெட்டார் பி வெட்டார் மைனஸ் ஏ வெட்டார், அதை எழுதி ஸ்கொயர். ஸோ எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்க, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி. அப்போ மாலஸ் ஆஃப் ஏ வெட்டார் ஸ்கொயர் பிளஸ் மாலஸ் ஆஃப் பி வெட்டார் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ வெட்டார் டாட் பி வெட்டார் ஈக்குவல் மாலஸ் ஆஃப் பி வெட்டார் ஸ்கொயர் பிளஸ் மாலஸ் ஆஃப் ஏ வெட்டார் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வெட்டார் டாட் பி வெட்டார் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறோம் கண்ணா. ஓகே. அடுத்தது இந்த ரெண்டு ரிசல்ட் மாதிரி தான் நிற்கும். தென் அதை நான் எப்படி எதுவும் பாருங்க, 2 இன்ட்டு ஏ வெட்டார் டாட் பி வெட்டார் ஈக்குவல் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வெட்டார் டாட் பி வெட்டார்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை அந்த பக்கம் கொண்டு போகிறப்ப ப்ளஸ் ஆகிடும், அதான் இங்கே 2 இன்ட்டு ஏ வெட்டார் டாட் பி வெட்டார் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெட்டார் டாட் பி வெட்டார் ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ட்டு ஏ வெட்டார் டாட் பி வெட்டார் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். 4 அந்த பக்கம் போகிறப்போ 0 ஆகிடும். அப்போ ஏ வெட்டார் டாட் பி வெட்டார் ஈக்குவல் டு 0. அப்போ டாட் ப்ராடக்ட் 0ன்றதுனால அந்த ஏ வெட்டாரும் பி வெட்டாரும் பர்பண்டிகுலர். அப்போ தட் இஸ் ஏபி வெட்டார் பர்பண்டிகுலர் பிசி வெட்டார், therefore angle ABC equal pi by 2. hence ABCD is a rectangle. புரியுதுங்களா? தென் இந்த ஆங்கிள் ஏபிசி நம்ம பை பை 2ன்னு சொல்லிட்டோம். அப்போ ஆப்போசிட் ஆங்கிளும் பை பை 2. அப்போ இது பை பை 2னா இங்கேயும் பை பை 2 இங்கேயும் பை பை 2. ஸோ இந்த 4 ஆங்கிள்ஸுமே பை பை 2 வரதுனால அந்த parallelogram என்னவா இருக்கும், ரெக்டாங்கிளாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க the diagonals of a parallelogram are equal then it is a rectangle. Okay. Thank you. Question number 6. Prove by vector method that the area of quadrilateral ABCD having diagonals AC and BD is
half into modulus of AC vector cross BD vector. ஸோ இது இம்பார்ட்டன்ட் சம். ஒன்றும் ஒரு குவாட்ரிலேட்டரில் எடுத்துக்கிறோம் ஏபிசிடின்னு, அதோட ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. அதான் இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் ஏசி அண்ட் பிடி டயகனல்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி தெரியும். அப்போ வெக்டார் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி. இதுங்களா டைரெக்டாக கிடையாது, ஃபார்முலா அந்த மாதிரி எழுத வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிக்கான ஃபார்முலா 1/2 ஆஃப், இதெல்லாம் வெக்டர், இங்கே மாலஸ் வரவிடாது. அப்போ 1/2 ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார், ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். ஒரு முக்கோணத்தில் ஏதாவது 2 பக்கங்களை பெருக்கினாவே அந்த ஏரியா கிடச்சிடும். வெக்டர் பொறுத்த வரைக்கும் முன்னாடி 1/2 போட்டு பெருக்கணும். ப்ளஸ் இந்த ஏசி என்ற ட்ரையாங்கிளோட வெக்டார் ஏரியா என்ன வரனா 1/2 ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஈக்குவல் போட்டிருக்கேன், இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். ஏன் பாருங்கள், இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிருக்கிறேன். பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த மைனஸ் முன்னாடி வர இங்கிட்ட நான் போட்டிருக்கேன், இங்கே போடணும், பட் இங்கே எழுதியிருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ மைனஸ் 1/2 ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் 1/2 ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். இது அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 2 இடத்துல இருந்து இந்த இங்கேயும் இருந்து 1/2 இன்ட்டு ஏசி வெக்டார் காமனாக வெளியே எடுக்கிறேன். பாருங்கள், 1/2 இன்ட்டு ஏசி வெக்டார் காமனாக வெளியே எடுத்துட்டேன், கிராஸு. ஸோ இப்போ மைனஸ் உள்ள போடுறப்போ மைனஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார்னு வந்து நிற்கும். புரியுதுங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் கூட என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் ஏபி வெக்டார் நம்ம என்ன பண்ணலாம், பிஏ வெக்டார்னு மாற்றி எழுதுறப்ப இந்த மைனஸ் காணாமல் போயிடும். ஓகேவா? ஈக்குவல் 1/2 ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் ஆஃப் மைனஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார்னு வந்துருக்குது. புரியுதுங்களா? 1/2 இன்ட்டு ஏசி வெக்டார் கிராஸ். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன், பிஏ வெக்டார்ன்றப்ப இந்த மைனஸ் வராது. அப்போ பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார். நெக்ஸ்ட் பாருங்கள், 1/2 ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார் ஆட் பண்ணுங்க அந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார் ஈக்குவல் பிடி வெக்டார். புரியுதுங்களா? பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார் ஈக்குவல் பிடி வெக்டார். ஸோ அதனால தான் 1/2 ஆஃப் என்ன இருக்கேன், 1/2 ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார்னு இருக்கிறேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் வெக்டாரில் தான் கண்டுபிடிச்சோம். அப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் 1/2 ஆஃப். ஸோ இந்த பிராக்கெட் எடுத்துட்டு என்ன செய்யணும், மாலஸ் போகணும். ஓகே, 1/2 ஆஃப் மாலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார். நெக்ஸ்ட் நோட் பாருங்க, வெக்டர் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடிங்கிறப்போ 1/2 ஆஃப் பிராக்கெட். ஸோ இது இஸ் த வெக்டர் ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார். 2 வெக்டருக்கு கிராஸ் பட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெக்டர் தான் கிடைக்கின்றதை படிச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கே வெக்டராக தான் இருக்கும். ஸோ இது மாலஸ் எடுக்கிறப்ப அது என்னவா மாறும், ஸ்கேலராக மாறும். அப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் 1/2 ஆஃப் மாலஸ் ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார். இது வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி. பட் இது வந்து வெக்டர் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். ஸோ இந்த பிராக்கெட் தான் இங்கே வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.